மேயரா பொறுப்பேற்கும்போது இருந்த பிரியாவுக்கும் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இப்போ இருக்க பிரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தெரிவிக்கும் போது அதற்கான வழிவகை நமக்கு கட்டமைப்பு வசதிகள் பண்ணித்தராங்க. பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தந்திருக்காங்க அப்படின்றது தெரிவிச்சு. துணை முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு வாட்டி சைக்கிள் ஈவெண்ட் போயிருந்தோம். அதில் ஒரு சின்ன பிள்ளை மேயராக வரலையா அப்படின்ட்டுன்னு நம்ம ஸோ அந்த மாதிரி நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ 8 வயசுல பொண்ணு இருக்கு. ஸோ இந்த 3 இயர்ஸ் நிறைய அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு அவங்க சர்டன் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணாதான் நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே சிப் பொருத்தப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கோம். பருவமழை அப்படின்னும் போது ஒவ்வொரு ஆண்டுமே கண்டிப்பாக சவாலாக தான் இருக்கும். எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு ஜூன் ஜூலைலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். இந்த காலை உணவு திட்டத்தினால பல்வேறு குழந்தைகள் பல்வேறு வகையில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட்டுமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அரசியல் அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு எந்த துறை எடுத்தாலுமே சவாலான துறையாக தான் இருக்கும். பெண்களுக்கு அந்த வில் பவர் இருக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றது. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன்னா 3 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க சென்னை மேயரா. சென்னை மேயரா நீங்கள் பொறுப்பேற்று 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால்களை என்னென்ன, எதை பார்க்குறீங்க? சென்னை மேயரா 3 ஆண்டுகள் நிறைவேறிருக்கு மார்ச் 3ஓட. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். இந்த 3 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மழைக்காலங்களில் ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம மிக்ஜாம் புயல் வந்தபொழுது ரொம்ப சவாலான ஒரு சூழலாக இருந்தது. அப்பயும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் களத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதியாக நேரடியாக ஆய்வு செய்திருந்தாங்க. அந்த சைக்ளோனை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நாளும் ஹேண்டில் பண்ணுறது மிகவும் ஒரு கடினமான சூழலாக இருந்தது. பப்ளிக் ஹேண்டில் பண்ணும், அதே போல் உடனே தண்ணி நிற்கக்கூடிய பகுதிகள்லாம் அந்த தண்ணியை வெளியேற்றணும். இந்த மாதிரி ஒரு கடினமான சூழல் சவாலான ஒரு சூழல் இந்த மிக்ஜாம் புயலில் நாங்கள் சந்தித்தோம். அந்த இதுதான் ரொம்ப சவாலான பீரியடாக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த 3 ஆண்டில் மிக்ஜாம் புயல் அளவுக்கு எங்களுக்கு அதிக பணிகள் நாங்கள் உங்களை நிறைய இடத்துல பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ராப்பகலாக ஒர்க் பண்ணீங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மழை காலங்களில் தான் நம்மளுக்கு மாநகராட்சிக்கு அதிக பணிகள் இருக்கும். மற்ற நேரங்களில் நம்மளுக்கு சாலை பணிகள், அதுக்கப்புறம் பார்க் மெயின்டெனன்ஸு, புதிதாக நிறைய கட்டமைப்புகள், பள்ளி கட்டமைப்புகள் இருக்கும். அதே போல் நம்மள மேம்பாலங்கள் பணிகள் இருக்கும். இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்ஸ் இருக்கும். அது நம்ம நேரடியாக ஆய்வு செய்வோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பப்ளிக் இந்த கட்டமைப்பு மேலே என்ன சிரமம் இருக்குன்னு கண்டறிந்து அதுக்கேற்ப போல் அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்போம். ஆனால் இந்த புயல் அப்படின்னும் பொழுது, இந்த சைக்ளோனு, இந்த மழைக்காலங்களில் பப்ளிக்கையும் பார்க்கணும், நம்மளோட பணிகளையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் சவாலான ஒரு சூழலாக தான் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக அரசியலுக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது அரசியலுக்கு சென்னை மேயரா பொறுப்பு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய, அதாவது மக்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும்ல, அதை உங்களால் இப்போ கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? அதுக்கான தடைகள் எதுவும் இல்லாமல்? கண்டிப்பாக இன்றைக்கு பெண்களுக்காக சென்னை மாநகராட்சி இவ்வளோ பெரிய மாநகராட்சியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். முழு சுதந்திரத்தோடு மாநகராட்சியில் செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 18 துறைகள் கிட்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறையில் சாலை போடுறதா இருக்கட்டும், நம்மளுடைய பார்க்காக இருக்கட்டும், இல்லை சென்னைக்குட்பட்ட பள்ளிகளாக இருக்கட்டும், அதே போல் சென்னைக்குட்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு வகையில் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ஒவ்வொரு திட்டங்களும் பயனுள்ளதாக தான் இருக்கும்.
அந்த வகையில் வந்து நம்ம மாநகராட்சி மேயர் ஆன பிறகு பொதுமக்கள் வந்து நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. அதற்கேற்ப போல் வந்து திட்டங்கள் வந்து மேம்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து பட்ஜெட் மாநகராட்சிக்குன்னு தனியாக நடக்கும். அந்த மாநகராட்சி பட்ஜெட்டில் வந்து பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று அந்த கோரிக்கை ஏற்ப போல் வந்து பட்ஜெட் ஒதுக்கீடு செய்வோம். ஒரு சில பகுதிகள் வந்து புதிதாக கல்யாண மண்டபம் வேணும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அந்த பகுதிகளில் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து மாநகராட்சி சார்பாக புதிதாக கல்யாண மண்டபம் வந்து கட்டி தருவோம். இப்படி இருக்க சூழலில் இப்போது நம்ம மாநகராட்சியில் வந்து சாலை ஓரத்தில் நிறைய பப்ளிக் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்முடைய மாநகராட்சி சார்பாக வந்து நைட் ஷெல்டர்ஸ் இருக்குது, அங்கே வந்து இருக்கிறோம். இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து அவர்கள் எல்லாருமே வந்து ஸ்லம்போர்டு அவர்களிடம் தெரிவித்து துறை அமைச்சரிடம் தெரிவித்து அவர்களெல்லாம் ஸ்லம்போர்டுக்கு வந்து மாற்றுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையில் வந்து பொதுமக்களுக்கு வந்து பயனடைகிற வகையில் ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்படும். இப்போது நீங்கள் பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாவே எல்லாருக்குமே பர்சனல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கா? அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனால் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் மேயர் ஆன பிறக்கும் நிறைய பர்சனல் ஸ்பேஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு தான். ஸோ எனக்கு இப்போ 8 வயசில் பொண்ணு இருக்குது. நான் மேயர் ஆகும்போது தான் 5 வயசில் இருந்தாவும். ஸோ இந்த 3 இயர்ஸ் வந்து நிறைய அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. அவளோட ஸ்கூல் ஈவெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டு, இல்லை இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய ஸ்கிப் பண்ணுற சூழல் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் ஆல்டர்னேட்டிவாக அவளுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவளை எங்கன்னா அவுட்டிங் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான். பேலன்ஸ் பண்ணி தான் ஒன்று கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி வழியே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியலுக்கு மேயராக பொறுப்பேற்கும் போது இருந்த பிரியாவுக்கும் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இப்போ இருக்க பிரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சூழ்நிலை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்கள்ல, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக முதல் நாள் மேயர் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பு கொடுத்த போதுக்கும் இப்போ 3 ஆண்டு பிறகு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக கெட்டதாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் சரி, அனைவருமே வந்து எனக்கு எல்லா வகையிலையுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தெரிவிக்கும் போது அதற்கான வழிவகையை வந்து நமக்கு கட்டமைப்பு வசதிகள் பண்ணி தராங்க. அதே போல் எல்லா சீனியர் மினிஸ்டர்ஸுமே வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம மாநகராட்சியில் பப்ளிக் நிறைய கிரீவன்சஸ் வைப்பாங்க. மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கக்கூடியது வந்து நம்ம துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களிடம் தெரிவித்து அதற்கான திட்டங்கள் ஏற்படும். இல்லை பிற துறை சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த அமைச்சர்கள் அவர்களும் தெரிவித்தாலும் அவர்கள் வந்து அதற்கான வழிவகை செய்து தராங்க. இப்படி எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்கிறதுன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு பெண்ணாக வந்து இந்த இடத்துல பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தந்திருக்காங்க அப்படின்றது தெரிவிப்பேன். நீங்கள் இப்போ இந்த 3 வருஷத்தில் நீங்கள் மேயராக இருக்கும்போது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சில நெகிழ்ச்சியான சம்பவம், க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு ஏதாவது 1-2 இருந்தால் சொல்ல முடியுமா? நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அவரோட ஈவெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் முதலமைச்சர் பக்கத்தில் வந்து சீட் போடுவாங்க, அது கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து திட்டங்கள் மேம்படுத்தும் போது, இல்லை அது ஓப்பனிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வரும்போது அது கொஞ்சம் ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களிடம் வந்து ஒரு வாட்டி சைக்கிள் ஈவெண்ட் போயிருந்தோம். அதில் ஒரு சின்ன பிள்ளை வந்து மேயராக வரலையா அப்படின்ட்டுன்னு நம்ம துணை முதலமைச்சர் அவர்கிட்ட அந்த இடமே ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன மேயரம்மா உங்களை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளை ஒரு 8வது படிக்கிற பிள்ளை. ஸோ அவங்க கேட்கும்போது அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இருந்தது. அந்த மாதிரி வேற ஏதாவது பொதுமக்கள் கிட்ட? பொதுமக்களிடம் வந்து நிறைய இடத்துல நடக்கும். இப்போ நம்ம கான்வாயில் போகும்பொழுது பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது ஆய்வு மேற்கொள்வோம்.
ஜோனல் சேர்மன்ஸு, சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி எல்லாரும் ஒருங்கிணைந்து ஆய்வு போகும்பொழுது என்னை பார்த்தா கேட்பாங்க, என்ன மேயரம்மா நீங்கள் தானே மேயர் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசுகிறாங்க. ஒரு சில இடத்துல க்ரீவன்சஸ் வைப்பாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, இது நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நிகழ்ச்சியாக வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்லாம் கூட கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்கள்லாம் ரொம்ப பர்சனலாக இருக்கும். நிறைய பேரிடர் காலங்களில் நிறைய விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து உங்களுக்கு அது ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கடந்து வந்திருப்பீங்களா? எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க இந்த மாதிரி கேள்விகள்? பேரிடர் காலங்களில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை விட வந்து நம்ம முன்னவே போய் தெரிவிச்சிருவோம். எப்போவுமே மாநகராட்சியில் வந்து மழை வரும்போது நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து அலர்ட் சொல்லிடுவாங்க, இன்றைக்கு இவ்வளோ மழை பெய்யும், இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு தெரிவித்துருவாங்க. தெரிவிக்கும் போது நம்ம மாமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்து, நம்ம மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்து, இந்த லோ லைன் ஏரியாஸ்லாம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்துருவோம். மழை பெய்ந்தால் தண்ணி வர சூழல் இருக்குது, மாநகராட்சியோட கல்யாண மண்டபத்துக்கு இடம் மாற்றம், இல்லை பள்ளிகளில் இடம் மாற்றம் அப்படின்றத தெரிவிச்சிருவோம். ஸோ அப்படி தெரிவிக்கும் பொழுது அவர்களிடம் வந்து முன்னத எச்சரிக்கை இருக்கிறதுனால ஒரு சில பப்ளிக் வந்து அக்ரி பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த பகுதியில் தண்ணி நிற்கிதே, நீங்கள் ஏன் இது பண்ணலை அது பண்ணலைன்னு கேள்வி எழுப்பும்போது அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான அவங்க ஓரளவு கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. 1 ஹவரில் நாங்கள் கிளியர் பண்ணித்தரோம், இல்லை 2 ஹவரில் கிளியர் பண்ணித்தரோம் அப்படின்னு நம்ம சொன்னால் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு பின்னும் அந்த தண்ணி போகல அப்படின்னா தான் கோவப்படுவாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பப்ளிக் டைரெக்டாக பார்த்து பேசும்பொழுது அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. இப்போது சமீபத்தில் நிறைய நியூஸில் வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அப்படின்னா என்ன, அதை பற்றி என்ன அப்படிங்கிறது நீங்களே டைரெக்டாக தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்றது வந்து நம்ம தமிழக அரசுனால் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. நம்ம மெரினா கடற்கரை பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலே இருக்கக்கூடிய பெரிய கடற்கரையாக இருக்கிறது. ஸோ பொதுமக்களுக்கு வந்து சனி ஞாயிறில் வந்து பொழுது கழிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வாரத்து நாளுங்களில் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறதுக்காக இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நமக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது. அதை வந்து பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்றது சென்னை மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அதை க்ளீனாக வைத்திருக்கவும், நம்மளோட ஓஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புக்காக இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு அம்ப்ரல்லா ஷெட்டு மாதிரி போட்டிருக்கிறோம். வரக்கூடிய பொதுமக்கள் வந்து அங்கே அமர்ந்து நேரங்களை கழிக்குமாறு. அதே போல் ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்கிறோம். அதே போல் வந்து மரங்கள்னால வந்து கட்டமைக்கப்பட்ட வந்து பெஞ்சஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த பெஞ்சஸ் வந்து உட்காரலாம். அதே போல் பீச் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக 200 பனைமரம் வந்து வைக்குமாறு இப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு வந்து அவங்க சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணால் தான் நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்றது. ஸோ அதில் வந்து இதெல்லாம் அமையும். ஸோ பனைமரங்கள் வந்து அமைக்கப்படும். ஸோ பனைமரம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியமான ஒரு மரம். அந்த மரத்தை வந்து அமைக்குமாறு தெரிவித்திருக்காங்க. இது முற்றிலுமாகவே வந்து நம்ம இயற்கை கொடுத்துருக்க ஒரு பொருளை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்காக தான் இந்த கட்டமைப்பு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து இந்த தெருநாய் கடிகள் வந்து ரொம்ப அடிக்கடி இப்போ நிறைய நியூஸில் பார்க்குறோம். நிறைய குழந்தைங்களை கடிச்சிட்டு, அதனால் நிறைய தெருநாய் கடி சம்பவங்கள் நிறைய அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கை, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்? தெருநாய்க்கடில் பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க. நாய்களை வந்து பிடிச்சிங்கன்னா அதுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து பிடிச்ச இடத்துலையே எடுத்துகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தெருநாய்க்கள்ன்றதை தாண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நாய்களை கூட வந்து ஒரு சில பேர் வந்து அதுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது, இல்லை ரொம்ப ஏஜ்ட் ஆகிடுது அப்படின்னா அதை சாலையில் விடக்கூடிய சூழல் இருக்குது. அந்த மாதிரி விடக்கூடிய நாய்கள் தான் அதிகமாக வெறி வந்து பொதுமக்களை வந்து கடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. இப்போ மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே வந்து சிப் பொருத்தப்படும் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ அந்த சிப் பொருத்தப்பட்ட நாய்கள் அனைத்துக்குமே வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்படும். ஸோ அதே போல் அந்த நாய்களுக்கு வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷனும் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து போடப்படும். ஸோ இந்த மாதிரி
மாதிரி அதுக்கு என்ன ஏதாவது டிசீஸ் இருக்கா, இல்லை அந்த நாய்க்கு வந்து வெறி வருதா, இல்லை வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா போடலையா, அந்த நாய்க்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படின்றத முற்றிலுமாக வந்து இந்த சிப் பொறுத்து பட்டும்போது நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே ஃபுல் மானிட்டர் பண்ணுற மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அது வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து செயல்படும். ஓகே. இப்போ பருவமழையை எதிர்கொள்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்? பருவமழை அப்படின்னும் போது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கண்டிப்பாக சவாலாக தான் இருக்கும். 2 நாளுக்கு முன்னே கூட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இந்த பருவமழை குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆய்வுலேயும் வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும், மக்கள் பிரதிநிதிக்கும் வந்து அறிவுறுத்தல் வந்து வழங்கியிருக்காங்க. வரக்கூடிய பருவமழையை வந்து எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பாக நம்ம ஏற்கனவே கட்டமைப்பு பண்ணி இந்த மழைநீர் வடிகால்கள் இப்போது நல்லாவே செயல்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கெனால் நம்ம மாநகராட்சியில் வந்து 33 கெனால் இருக்குது. ஸோ இந்த கெனால் எல்லாமே வந்து தூர்வாரும் பணியில் இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கிறோம். அதே போல் இந்த மழைநீர் வடிகால்லையும் வந்து தூர்வாரும் பணிகளில் ஜூன்லேருந்தே ஆரம்பிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். ஸோ மோட்டார்ஸும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்டர்னேட்டிவாக. இப்படி முழுவதுமாகவே சென்னை முழுவதுமாகவே இந்த பணிகள் வந்து இப்போத்துலேருந்தே, எப்போவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு வந்து ஜூன் ஜூலைலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மெட்ரோ பணிகள் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய பொதுமக்கள் வந்து அவதிப்படுறாங்க டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கெலாம். இதை வந்து எவ்வளோ துரிதமாக முடிக்கணும்னு பிளான் சரி? கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம சென்னை சிட்டி போல் பெருநகர சென்னை மாநகராட்சின்னு தெரிவிக்கும் பொழுது இந்த மெட்ரோ கட்டமைப்பு வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம சிட்டி ரொம்ப டெவலப்டாக இருக்கும். கண்டிப்பாக பப்ளிக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம சிட்டியில் ட்ராவல் பண்ணும்பொழுது டிராஃபிக் அதிகமாக இருக்குது. பட் மெட்ரோவில் போனோம்னா அந்த டைம் கன்சப்ஷன் நம்மளுக்கு அதிகமாக மிச்சமாகிறது. இது மிகப்பெரிய திட்டமாக நம்ம சென்னை மாநகராட்சியில் செயல்பட்டு வருகிறது. பணிகளும் வந்து துரிதமாக நடைபெறுகிறது. நம்ம மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பணிகளும் மெட்ரோ துறை சார்பாக இருக்கட்டும், இல்லை மெட்ரோ வாட்டர் சார்பாக இருக்கட்டும், அனைத்து பணிகளுமே வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக பண்ணி பணிகள் நடைபெறும். இப்போ சென்னை மாநகராட்சியில் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த காலை உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. அந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 419 பள்ளிகள் வந்து வருது. இதில் வந்து இன்றைக்கு முத்தான திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு சென்னை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல்லேருந்து சென்னை பள்ளிகளில் வரக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்றது நேரடியாக நம்ம ஆய்வு பார்க்கும்பொழுதே தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தினால பல்வேறு குழந்தைகள் வந்து பல்வேறு வகையில் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம சென்னையில் வந்து இந்த நார்த்து சென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு கணக்கீடு எடுத்து பார்த்தோம். மாநகராட்சி பள்ளிகளில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்துக்கு முன்னதாக எப்படி இருந்தார்கள், காலை உணவு திட்டத்துக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு ஆய்வு எடுத்திருந்தோம். அப்படி பார்க்கும்பொழுது காலை உணவு திட்டத்துக்கு முன்பதாக இருந்தவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரெகுலராக ஸ்கூல்ஸ்க்கு வர மாட்டாங்க, அட்டண்டன்ஸில் லேக் ஆவாங்க, பள்ளிக்கு வந்து சில மாணவர்கள் சோர்வாகவே இருப்பாங்க. அப்படி இருந்த சூழல் இருந்த பொழுது இன்றைக்கி காலை உணவு திட்டம் வழங்கின பிறகு முடிஞ்ச அளவுக்கு அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வராங்க குழந்தைகள். ஏன்னா காலையில் 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே வந்து காலை உணவு வழங்கப்படுறதுனால 8 மணிக்கெலாம் கரெக்டாக பள்ளிக்கு மாணவர்கள் வந்துடுறாங்க. காலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அப்படியே கிளாஸில் போய் உட்காந்து பிரிஸ்காக வந்து ஸ்டடீஸில் அவங்களோட ரிசல்ட்டுமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. மார்க் நிறைய எடுக்கிறாங்க. இந்த ரிசல்ட் இந்த வருஷம் அகாடமியும் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய திட்டமாக இந்த காலை உணவு திட்டம் வந்து பள்ளி மாணவர்களுக்கிடையே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். இது இல்லாமல் சென்னை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கட்டமைப்புகளும் வந்து தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து கொண்டு வரும். இப்போது நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து நம்ம சென்னை பள்ளிகள் வந்து கட்டமைப்புகள்லாம் ஏற்படுத்தியிருந்தோம். ஸோ அந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இது கார்ப்பரேஷன் ஸ்கூலாக இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் பில்டிங்கும் டேக் ஓவர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற வகையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரும்.
அதே போல் +1 முடிச்சுட்டு +2 போகிற குழந்தைங்களுக்கு, 10th முடிச்சுட்டு போகிற குழந்தைங்களுக்கு +1ல் என்ன குரூப் எடுக்கணும், நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து 10th அண்ட் 12th பசங்களுக்கு வந்து மாநகராட்சி சார்பாக ஸ்கூல்லையே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அரேஞ்ச் பண்ணி வீக்லி ட்வைஸ் அப்படின்ற மாதிரி இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு வரும். அதே போல் இந்த 10th அண்ட் 12th +1 பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கிறோம். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்பொழுது ஈவினிங்கில் வந்து அவங்களுக்கு சுண்டல், கார்னு, வேர்க்கடலை இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து தரும். இது இல்லாமல் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற வகையில் வந்து நம்ம மாநகராட்சியில் வந்து ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் இருக்குது. ஸோ இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலயமா வந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்லித்தரோம். ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் இருக்கணும், பெண் குழந்தைங்களும் வந்து ஆண் குழந்தைகள் வந்து மதிக்கணும், ஈக்குவல் ஸ்பேஸ் தரணும். அதே போல் பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களை வந்து மதிக்கணும், ஈக்குவல் ஸ்பேஸ் தரணும் அப்படின்ற வகையில் ஜெண்டர் கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்டு வரோம். அதே போல் தி இந்து நியூஸ் பேப்பர் வந்து யங் வேர்ல்டு அப்படின்ட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த நியூஸ் பேப்பரும் ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கிளாஸ் வாரியாக வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி என்னென்ன நடக்கிறது, டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக வந்து பசங்க மத்தியில் வந்து ஏற்படுத்திட்டு வருவோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் காலையில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது அசம்பிளி செஷனில் வந்து ஒரு திருக்குறள் சொல்லிட்டு தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த திருக்குறள் சொல்லிவிட்டு அதற்கான அர்த்தங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பின்ன தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகணும். இந்த திருக்குறள் சொல்கிறதும் பள்ளி மாணவர்களாக தான் இருக்கணும், டீச்சர்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒவ்வொரு நாள் வாய்ப்பு கொடுத்து ரொட்டேஷனில் அந்த மாதிரி பண்ணிட்டு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் குழந்தைங்க மத்தியில் வந்து சென்னை பள்ளிகளில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 419 பள்ளிகளுக்குமே வந்து திட்டங்கள் வந்து செயல்படுகிறது. அரசியலில் வந்து பெண்களுக்கு இருக்கிற சவால்களை எதை நினைக்கிறீங்க? அரசியல் அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு எந்த துறை எடுத்தாலுமே சவாலான துறையாக தான் இருக்கும். பெண்களுக்கு வந்து அந்த வில் பவர் இருக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம வந்து ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றது. இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு வந்து 11 பெண் மேயர்கள் இருக்கிறாங்க. அதில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஒரு பெண்ணை தான் நியமிக்கணும் அப்படின்றத நம்ம முதலமைச்சரோட முடிவு. அதனால் இன்றைக்கு பெண்களுக்கான வாய்ப்பை வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அதனால பெண்கள் எந்த துறையாக இருந்தாலும் சாதிக்கலாம். அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு உங்களோட அட்வைஸ்? கண்டிப்பாக இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சில தயக்கங்கள் இருக்குது. ஆனால் பெண்களும் அரசியலுக்கு வரணும், அரசியலில் வந்து அவங்களும் அதை பார்க்கணும் அப்படின்றத தெரிவிக்கிறேன். தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து உங்களோட கொஷின்ஸ்க்கெலாம் அழகாக பதில் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.